ஓகே, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இப்போ நமக்கு எக்ஸசைஸ் 1.6ல் ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, -2 to the power -7. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா கீழே அதுக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், நீங்களே அஷ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாவா? போன சம் பார்க்கலன்னா அந்த சம்ல சொல்லியிருப்பேன். ரைட், இப்போ அடுத்தது பவர்ல பாருங்க மைனஸ் இருக்கு. பவர்ல மைனஸ் இருக்கக்கூடாது. இஃப் இன் கேஸ் பவர்ல மைனஸ் இருந்தா அதை நான் மைனஸை எடுத்துட்டு வெறுமனே நம்பரை மட்டும் எழுதிடுவேன். அப்படி எழுதும்போது உள்ளார என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிற நம்பர் கீழேயும் போயிடும். இதுக்கு பேர் தான் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப மேல என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு 1, அது மேல போயிடும். மேல என்ன இருக்கு 2, அது கீழே போயிடும். இந்த மைனஸ் நீங்க எங்க வேணா போடலாம். ஃபிராக்ஷனுக்கு ஒரே மைனஸ்னு போட்டீங்கன்னா மேல ஒரு சைன் கீழே ஒரு சைன்லாம் இல்லை, ஒரு சைன் போட்டீங்கன்னா அது அந்த ஹோல் ஃபிராக்ஷனுக்குமே பொருந்தும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது இந்த -1/2 7 தடவை போடுங்க. -1/2 இன்டூ -1/2 இன்டூ -1/2 இன்டூ -1/2 இன்டூ -1/2, இங்க கீழே போட்டுக்கலாம், இன்டூ -1/2 இன்டூ -1/2. ஓகே, சைன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஓகே, அப்போ சிம்பிள் ஆன்சர் மைனஸ். இது நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நம்பர் மைனஸ் வேல்யூல இருந்து மேல ஆட் நம்பரா இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் மைனஸ்லயே தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம்ல, இஃப் இன் கேஸ் உள்ளார இருக்கிற நம்பர் தான் இதுலயே பாருங்களேன். இஃப் இன் கேஸ் உள்ளார இருக்கிற நம்பர்ல மைனஸ் இருந்து மேல ஈவன் டிஜிட்டா இருந்தா ஆன்சர் +1 அப்படின்னு பார்த்தோமா. பட் இங்க பாருங்க ஆட் நம்பரா இருக்கு, ஸோ ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். சரியா? ரைட். இப்போ 1 × 1 × 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். இப்போ கீழே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணிருங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 128. ஒரு தடவை போட்டு பார்த்துக்குங்க. சரியா? நான் இப்படி சொல்றேன், நீங்களும் அப்படியே சொல்லி ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை போட்டு பார்த்துக்குங்க. ஸோ மை ஆன்சர் இஸ் -1/128. ஓகே, இப்போ அதே சம் தான்ப்பா, இங்க பாருங்க அதே மாதிரி சம் தான். இங்க -5 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணிடணும், இமீடியட்டா அதை +5 போட்டுக்குங்க. இங்க +5 போட்டா உள்ளார இருக்க நம்பர் என்ன ஆயிடும், மேல இருக்க நம்பர் கீழே, கீழே இருக்க நம்பர் மேல. ஸோ அப்போ 3/1 கிடைக்கும். சைன் சேஞ்ச் ஆகாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க இங்க சைன் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கனா, பண்ணல. ரைட். இப்போ -3 இன்டூ -3 இன்டூ -3 இன்டூ -3 இன்டூ -3. இப்போ உள்ளுக்கு மைனஸ் இருக்கு, மேல ஆட் நம்பர் இருக்கு, அப்ப என்னோட சைன் என்ன வரும், மைனஸ். வெரி குட். சரி, ஓகே, கரெக்டா சொன்னீங்கன்னா வெரி குட். இப்போ இதை மல்டிப்ளை பண்றது பாருங்க, ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are 9, 3 3s are 9, இங்க ஒரு 3 இருக்கு. 9 × 9 என்ன, 81. 81 × 3 என்ன, ஈஸியாச்சா? ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3, 8 3s are 24. அவ்வளோதான், ஈஸியா முடிஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் 9, 3 3s are 9, அடுத்து இந்த ரெண்டும் 3 3s are 9, இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. 9 9s are 81 இன்டூ 3 124, சாரி 243. சரியா? இதை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. ஸோ இப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான், பட் ஆனால் இது போட்டிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ மை ஆன்சர் இஸ் -243. ஓகே, fill in the blanks முடிஞ்சா? இதில் இருக்கிற ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்ப்பா, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்குப்பா, தம்ப்நெயில்ல தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.